ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியா வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காரில் எல்லாரும் வந்து ஜம்முன்னு போயிட்டுருக்காங்க. கார்த்தி நவீன்லேருந்து எல்லாரும் புடவை கடைக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும், ரேவதி உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எல்லாரும் வந்து பாருங்கள் சரிங்களா? சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். கார்த்தி எனக்காக ஒரு வாட்டி கூட புடவை எடுத்து கொடுத்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக இந்த வாட்டி எனக்காக ஏதாவது எடுத்து கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இந்த வாட்டி ஒரு போட்டி வச்சுருக்கோம்மா கடையில், நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன போட்டி? அதாவது இந்த பேர் வந்து குழுக்களில் வந்து எழுதி போடுவாங்க ஒவ்வொரு ஜோடியாக. எந்த ஜோடி வருதோ அவங்களுக்கு ஒரு பரிசு வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கான போட்டி தான். சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பேரையும் ரேவதி பேரையும் வந்து சீட்டில் எழுதி அப்படியே அந்த பவுலில் வந்து போடுறாங்க. அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பேரை வந்து எழுதி போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே மாப்பிள்ளை வந்து எழுதலான்னு பார்க்குறாங்க. வேணாம் நானே எழுதுறேன்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா பேரும் நவீன் பேரையும் எழுதி அந்த பவுலில் வந்து போடுறாங்க. எப்படி இருந்தாலும் இவ அந்த பேர் தான் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா வந்து அந்த பேப்பரை வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சித்தி, நானே வந்து பவுலில் வந்து பேப்பரை வந்து போட்டுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பவுலில் போட்டுறாங்க. சே, இந்த விஷயத்தை வச்சு அக்கா கிட்டே ஈஸியாக மாட்டி விட்டுருக்கலாம். இவங்க பக்கம் காற்று சாதகமாக வந்து அடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஆமாம், நீயும் உன் பேரையும் ஹஸ்பண்டு பேரையும் சேர்த்து எழுதி போடுமா அப்படின்னு சொன்னேன். ராஜராஜனும் அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி பேரையும் எழுதி பவுலில் வந்து போடுறாங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் வந்து கிடச்சிருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு மயில் வாங்கணுமோ அவங்க ஒய்ஃப் பேரும் அப்படியே வந்து எழுதி போடுறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். புடவை கடையில் இருக்கிறப்ப மாப்பிள்ளை நீங்கள் தான் துர்காவுக்கு நல்ல புடவையாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத புடவை கலர்லாம் வந்து காட்டுறாங்க. துர்காவுக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கல. என்ன ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற மாதிரி மயில் வாகனத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம துர்கா சுத்தமாக பிடிக்கலையா, இப்போ பாரு நான் அவனை உண்டுலன்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு என்னப்பா எத்தனை லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுக்க போகிறேன்னே தெரியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது காஃபி ஜூஸ்லாம் எதுவும் தரமாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே துர்கா வந்து கேட்குறாங்க மயில் வாகனத்துக்கிட்ட. எல்லாம் காஃபிலேருந்து எல்லாம் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. துர்கா இருமா, இப்போ பாரு எப்படி இந்த விஷயத்தை வந்து அசால்ட்டாக சமாளிக்கிறேன். நான் இப்போ அந்த காஃபியை வச்சு தான் வித்தை காட்ட போகிறேன். சூப்பர் மாமா, நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இதை அவன் மேலே வந்து கொட்டணும், ஆனால் அவனுக்கே தெரியாமல் கொட்டணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் வேணாம் ட்ரை பண்ணிட்டா. வேணாம் நான் பார்த்துக்கிறேன். புடவை எடுக்கும்போது லைட்டாக வந்து புடவை வச்சு தள்ளி விட்டுருங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. சூப்பர் மாமான்னொன்னே இந்த புடவையை நீ வச்சு பாருமா உனக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப செமையாக வந்து ரேவதி கடுப்பாக வராங்க. என்ன இவன் உரிமையாக வந்து புடவையெல்லாம் வச்சு காட்டுறான், எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைன்னொன்னே டக்குன்னு காஃபி எடுத்து கொட்டிடுறாங்க. அச்சச்சோ, புது சகலைக்கு காஃபி வந்து கொட்டிடுச்சா, நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ரெடி ஆகிறதுக்காக போகிறாங்க. இது எல்லாத்தையும் சந்திரகலா வந்து பார்க்குறாங்க. இது எல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியெல்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் கழுவிட்டு வந்துடு சரியானோன்னா சரி மேடம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த புது மாப்பிள்ளை சரவணன் அப்போன்னு பார்த்து என்னம்மாம்மா அவங்க திருப்பி வந்துடுவாங்களே, அதுக்கு நீ கவலையே பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டு வந்துடுறேன். நீ சந்தோஷமாக வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை வந்து எடு. உங்கள் அம்மா அப்பா முன்னாடி நவீன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், அதுக்கேற்ற மாதிரி நீ புடவையை வந்து எடுக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே மயில் வாங்கணும் அவங்களுக்கே தெரியாமல் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ரூம்குள்ளே போனோன்னே நீ இனிமேட்டு உள்ளேயே இருடா, வெளியே வரவே வேணாம், அவன் புடவை எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் கதவையே உனக்கு திறக்க போகிறேங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கினோம். என்னம்மாம்மா சக்ஸஸா? அதெல்லாம் டபுள் சக்ஸஸ் தான், நீ ஆக வேண்டிய வேலையை பாருன்னொன்னே மாமானா மாமா தாங்கிற மாதிரி சூப்பராக யோசிச்சுட்ருக்காங்க. என்னங்க செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க. என்னப்பா பண்ணுறது, உன் கூட இருந்து இருந்து எனக்கும் இப்போ யோசிக்க தெரியுங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி என்ன ரேவதி சும்மானே வந்திருக்க, இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம், என் பொண்டாட்டிக்கு நான் புடவை எடுத்து கொடுக்க போகிறேன், உன் புருஷங்கிட்ட கேட்டு புடவையை வந்து எடுத்துக்க, கார்த்தியோட சூப்பராக வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாப்புல புடவையெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறக்க போகுது. அவரே அவர் பொண்டாட்டியை எவ்வளோ அன்பா பாசமாக வந்து புடவையெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசினது கூட இல்லை சரியா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன்டா என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்போன்னு பார்த்து நீ எனக்கு புடவை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும், உனக்கு பார்த்து எடுக்க தெரியாதா? இல்லை எனக்கு தெரியல, இந்த ரெண்டு புடவையில் எது நல்லா இருக்குன்னு சொல்லு.
இது நல்லாயிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீயா புடவைய வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மயில் வாகனம் வந்து சின்னதா ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன போட்டி? இப்ப பொண்டாட்டிங்கலாம் ஒரு 4, 5 புடவைய வந்து செலக்ட் பண்ணி வைங்க. இல்ல ஒரு புடவைய வந்து செலக்ட் பண்ணி வைங்க. ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த புடவைய கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கணுங்கிற மாரி சொன்னோனே, எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி வந்து நிக்கிறாங்க. மயில் வாகனம் இதெல்லாம் இந்த நேரத்தில தேவையாங்கிற மாரி கேட்குறாங்க. ஏங்க இப்படியெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னோனே, சந்திரகலா வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு புடவைய வந்து செலக்ட் பண்றாங்க. மயில் வாகனம் வராங்க. வந்த உடனே, "ரோகிணி நீ என்ன புடவ வந்து செலக்ட் பண்ணியிருப்ப?" அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி வந்து கஞ்சாடையில இதுதான் இதுதாங்கிற மாரி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து மயில் வாகனத்துக்கு கரெக்ட்டா தெரியல. அரக்கு கலர்ல ஒரு புடவைய காட்டுறாங்க. "இல்லங்க தப்பு. என்ன மாமா சொதப்புறீங்கங்கிற" மாரி சுவாதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நானே இப்படி சொதப்புறேனே பின்னாடி இருக்கிறவங்கள நெனச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. நான் பரவால்ல ரோகிணி, மாமா கரெக்ட்டா சொல்லுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாரி சொல்லிட்டு, ராஜராஜன் வராங்க. "என்ன மாப்பிள சொதப்பிட்டீங்களா? நானாவது பரவால்ல. நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. "எப்படி மாமா? எப்படி? இது தெரியாதா? சாமுண்டேஸ்வரி முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே! மாமாக்கு வெக்கத்த பாரு கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னே. மயில் வாகனம் அந்த புடவைக்கு மேலே 4, 5 புடவை வந்து வச்சுட்டாங்க. பார்ப்போம் கரெக்டாக செலக்ட் பண்ணுறாரான்னு. அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எங்கே இருக்குன்னே சரியா வந்து தெரியவே இல்லை. நம்ம கார்த்திக் இங்கே இருக்கிற புடவை எதையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டக்கு டக்குன்னு வந்து 4 புடவை வந்து மேலே எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல மயில் வாகனம். அது எல்லாம் வந்து நவுத்தி வைக்கிறாங்க. இந்த ஒரு 4 புடவைக்குள்ள தான் வந்து கரெக்டாக வந்து ரேவதி செலக்ட் பண்ணியிருப்பா. என்ன புடவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, சகல கரெக்டு தான். இந்த 4 புடவையில ஒரு புடவை தான். ஆனால் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். பார்ப்போம் அவர் ஒய்ஃப் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாருன்னு மயில் வாகனம் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா கார்த்தி கரெக்டான புடவையை வந்து எடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம ரேவதி செலக்ட் பண்ண புடவை. சூப்பர் மாப்பிள்ள, நீங்கள் தான் அசத்திட்டீங்க. மயில் வாகனம் தான் சொதப்பிட்டாங்க. பரவாயில்ல, எனக்காவது தோல்வி அடையாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஆனால் சந்திரா தான் ரொம்பவே பாவம். இவ்வளோ நேரம் ஆகியும் அவங்க சிவனாண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் என்னமோ ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. சரி, மாப்பிள்ளை எங்கே போனார்? ஆமாம் இல்லை, மாப்பிள்ளை எங்கே போனார்? இவ்வளோ நேரம் அவருக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். துர்கா உனக்கு பிடிச்ச புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன். செலக்ட் பண்ணியாச்சு மாமா, 5 புடவை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எங்கே போனார் மாப்பிள்ளை? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறப்ப சந்திரா வந்து போகிறாங்க. அந்த இடத்துல இருங்க அத்தை, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ இங்கேயே இருக்க, உனக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, யாரோ ஒருத்தவங்க கதவை தாப்பா போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாங்க நம்ம துர்கா. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.